ஹாய், ஒரு மருந்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கிரிட்டீரியாவே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் அவங்களுக்கு சேஃப்டியா இல்லையா அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்ப்போம். சோ அந்த சேஃப்டிக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். சோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதனால என்ன யூஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்னா என்ன, அது எப்படி சேஃப்டியோட கோரிலேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு அனிமல் ஸ்டடிஸ், ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா தெரபியூட்டிக் இண்டெக்ஸ்க்கு இந்த ரேஷியோ போட்டு பார்ப்பாங்க. தட் மீன்ஸ் மீடியன் லீத்தல் டோஸ் ஆஃப் 50% பாப்புலேஷன். தட் மீன்ஸ் LD50 divided by median effective dose for 50% population. That means ED50. சிம்பிளா என்ன சொல்ல அப்படின்னா therapeutic index equal to LD50 divided by ED50 அப்படின்னு போட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். சோ அந்த வேல்யூ தான் என்ன சொல்றோம் அப்படின்னா therapeutic index அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ட்ரக்கோட சேஃப்டி என்னது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எதை இண்டிகேட் பண்ணுது LD50 அப்படின்னா இந்த கிராஃப் பாருங்க. சோ இப்ப இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா LD50 அப்படின்னா ஒரு குரூப்ல 50% பாப்புலேஷன்ஸ்க்கு அந்த டோஸ் லீத்தலா இருக்கும். தட் மீன்ஸ் டெத் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டோஸ் தான் என்ன சொல்றாங்க LD50 அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு 10 ரேட் இருக்கு. 10 ரேட்டுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரக் அட்மினிஸ்டர் பண்றோம். எந்த டோஸ்ல 50% ஆஃப் அனிமல்ஸ், அதாவது 5 ரேட் சாகுதோ அந்த டோஸ் என்ன சொல்லுவோம் LD50 அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு ட்ரக் வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ங்கிற ட்ரக்கு LD50 எவ்வளவு இருக்கு, 10 கிராம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அப்புறம் ED50னா என்ன அப்படின்னா சேம் ஒரு 100% ஆஃப் பாப்புலேஷன்ல 50% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தெரபியூட்டிக் எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டோஸ் தான் என்ன சொல்றோம் ED50. அதாவது இப்போ அதே மாதிரி ஒரு 10 ரேட் வச்சுக்கலாம். அந்த 10 ரேட்டுக்கு ஃபீவர் இருக்கு. அதாவது அந்த 10ல 5 அனிமலுக்காவது ஃபீவரை குறைக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ட்ரக் தேவைப்படுதோ அதை தான் என்ன சொல்லுவோம் ED50 அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப LD50 divided by ED50. சோ இப்ப அந்த 50% பாப்புலேஷனுக்கு அந்த தெரபியூட்டிக் எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டோஸா நம்ம எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 100 mg ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் அந்த எக்ஸ்டெக்ஸ் ஃபீவரை குறைக்கிறதுக்கு 100 mg கொடுத்தாலே போதுமானது. ஆனா அதே ட்ரக் 50% பாப்புலேஷனை சாகடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டோஸ் தேவைப்படுது, 10 கிராம்ஸ் தேவைப்படுது. 10 கிராம் லீத்தல் டோஸ் எவ்வளவு 10 கிராம், எஃபெக்டிவ் டோஸ் எவ்வளவு 100 mg. சோ 10 கிராம் டிவைடட் பை 100 mg போட்டோம் அப்படின்னா எவ்வளவு வருது, தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் 100 வருது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எஃபெக்டிவ் டோஸ் எடுக்கக்கூடிய ட்ரக்க 100 டைம்ஸ் அதிகமா எடுத்தா மட்டும்தான் அது ஒரு லீத்தல் எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இப்போ இந்த ட்ரக் எக்ஸ்ங்கிற ட்ரக்கு பாத்தீங்க அப்படின்னா 100 டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் அந்த பேஷண்ட் தட் மீன்ஸ் அந்த பர்சன் லீத்தல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இப்போ இது மாதிரி ட்ரக் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராட் தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இந்த மினிமம் எஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷனுக்கும் மினிமம் டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன், அதாவது லீத்தல் கான்சன்ட்ரேஷனுக்கும் உள்ள ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 100 டைம்ஸ் இருக்கு. சோ பிராடா இருக்கு. சோ அதனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராட் தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ ஒரு ஒயின்னு ஒரு ட்ரக்ஸ் இருக்கு. அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 கிராம் என்ன பண்ணிக்கலாம், லீத்தல் டோஸா வச்சுக்கலாம். சோ அதுக்கு எஃபெக்டிவ் டோஸ் என்ன பண்ணணும்னா 1 கிராம். சோ 10 கிராம் டிவைடட் பை 1 கிராம் போட்டோம்னா இதுக்கு தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் எவ்வளவு வருது 10. சோ இப்ப இந்த டேப்லெட்டா ஒய்ங்கிற டேப்லெட்டை ஒரு மாத்திரைய, அதாவது 1 கிராம் எடுத்தாங்க பண்ணோம்னா எஃபெக்டிவ் டோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் ஃபீவரை குறைக்கும். அதே நேரத்துல 10 டேப்லெட் எடுத்தாங்கன்னா இட்ஸ் மே ப்ரொடியூஸ் லீத்தல், டெத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதோட தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் 10. சோ அப்ப இதுக்கு தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் எவ்வளவா இருக்கு, சின்னதா இருக்கு. சோ இப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம மல்டிபிள் டோஸ்ல ஒரு 2 டோஸோ 3 டோஸோ தெரியாம எடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் மே ப்ரொடியூஸ் லீத்தல், ரொம்ப டாக்ஸிக் இல்லாட்டி டெத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே இது ஒரு ட்ரக் பிராட் தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் கேட்டகரியில இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2 டோஸோ 3 டோஸோ அதிகமா எடுத்தா கூட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குமே தவிர லீத்தலா என்ன ஆகாது, ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படிங்கறதான் கான்செப்ட்.
சோ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் பிராட் தெரபியூட்டிக்ஸ் இண்டெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா கேட்டகரி கீழ வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி சேஃப். அதே இது நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் மே டபுள் டோஸ் எடுக்கும்போது இல்லாட்டி கொஞ்சம் அதிகமா டோஸ் எடுக்கும்போது இட்ஸ் மே ப்ரொடியூஸ் லீத்தல் எஃபெக்டா ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இப்ப இந்த நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணணும். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வராமையோ இல்லாட்டி லீத்தல் ஆகாமையோ க்ளோஸ் மானிட்டர் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. சோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் தான் அதுக்கான கான்செப்ட். சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட நம்ம பார்க்கலாம். பாய்.